அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற தலைப்பு த பவர் ஆஃப் நவ், எக்கார்ட் டோலியோட புத்தகம் தான். அதுதான் நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லிட்டு இருந்திருக்கேன். அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ இதுல நம்ம ப்ரெசன்ட்ல இருக்கிறது தான் நமக்கு முழுமையா இருக்கிறதுக்கான இதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கையில இருக்கிறதே இந்த நிகழ்காலம் மட்டும்தான். கடந்த காலமும் இல்லை, எதிர்காலமும் இல்லை. நம்ம நிகழ்காலத்துல இருக்கிறது தான் நம்ம உண்மையா வாழ்றோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியே. ஸோ இந்த சாப்டர்ல இந்த மனமானது நம்மளை என்ன மாதிரி, அதாவது நிகழ்காலத்துல வாழ விடாம தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி யுக்திகள் எல்லாம் அது பயன்படுத்துது அப்படிங்கிறத பத்தி தான் இதுல பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மைண்ட் என்ன பண்ணுன்னா, ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நம்ம இருக்க விடாம தடுக்கும். அதாவது நான் எப்பவுமே நம்மளை ஏதாவது ஒரு யோசனையில கொண்டு போகும். ஒன்று பாஸ்ட்ல நடந்த விஷயத்த பத்தி அது சொல்லும், இல்லை ஃபியூச்சர்ல ஏதாவது நடக்க போறத பத்தி சொல்லும். இந்த மாதிரி அது உங்களை எப்பவுமே ஒன்று பாஸ்ட் இல்லாட்டி ஃபியூச்சர் அப்படிங்கிற விஷயத்திலேயே உங்களை வச்சுட்டு இருந்து அது என்ன பண்ணும், உங்களை ப்ரெசன்ட்ல வாழ விடாம தடுத்துட்டே இருக்கும். இதுதான் மனதுடைய இயல்பே. இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த இயல்பு என்ன, மனதுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்க மனசு பாஸ்ல போனாலும் நீங்க ப்ரெசன்ட்ல இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அதாவது செல்ஃப் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது மூலியமா உங்களை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம இப்ப எப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது மூலியமா தான் நமக்கு என்ன ஆயிடுது, சஃபரிங் அப்படிங்கிறது வருது. நமக்கு ஏன் ரொம்ப கவலைப்படுறோம், கஷ்டப்படுறோம், கோவப்படுறோம்னா, உங்களுடைய பாஸ்ட்ல நடந்த விஷயத்த அதை ரிலேட் பண்ணி காட்டும். இப்போ யாராவது உங்களை ஏதாவது சொல்றேனாங்க கூட, பாஸ்ட்ல அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதனால இப்போ சொல்றதும் உங்களுக்கு அது கஷ்டமா தெரியும். ஸோ அதனால தான் உங்க மனசு உங்களை எப்பவுமே ஒரு சஃபரிங்ல வச்சுக்கிட்டே இருக்க தான் அது விரும்பும். ஏன்னா மனம் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக உங்களை ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அந்த பெயின் பாடி அப்படிங்கிறது. ஸோ அந்த பெயின் பாடி அப்படிங்கிறது உயிரோட இருக்கிறதுக்காக உங்களை ஒரு கடந்த காலத்திலயோ எதிர்காலத்திலயோ வச்சிருக்கதான் அது பார்க்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இது பாருங்க, டுவெல்லிங் ஆன் ரிக்ரெட்ஸ் அண்ட் மெமரிஸ். ஸோ நம்ம அந்த மெமரிஸ்லேயே அந்த மெமரி நடந்து முடிஞ்சு அந்த இதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி ஒரு கவலையிலேயே இருப்போம், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணும், இந்த நவ் அப்படிங்கிறதுல வாழ விடாமல் உங்களை தடுத்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மனம் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை உணர வைக்கும். ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் இந்த மனமும் கிடையாது, நீங்கள் இந்த உடலும் கிடையாது. ஆனால் இந்த மைண்ட் என்ன மாதிரி பண்ணுனா உங்களை பிலீவ் பண்ண வைக்கும், நிறைய எண்ணங்கள் எல்லாம் உருவாக்கி. ஸோ அதனால நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, நம்ம இந்த எண்ணம் தான் நாம அப்படிங்கிற மாதிரி உங்களை அது உணர வைக்குமே. ஸோ இதனால என்ன ஆகும்னா, அந்த ஈகோ அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். பட் உங்களுடைய ட்ரூ செல்ஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விழிப்போட இருக்கிறது தான், அந்த அவேர்னஸ், அந்த விட்னஸ் அப்படிங்கிறது தான் நீங்க. ஸோ இப்போ நமக்குள்ள ரெண்டு விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. இந்த மனம் எப்படியெல்லாம் நம்மளை ப்ரெசண்ட்ல வாழ விடாம தடுக்குது அப்படிங்கிறது தான் இப்போ சொல்ல போறேன் நான். தூங்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டு விதமான நிலை இருக்கு. ஒன்று கனவு காண்கிற நிலை, நீங்க கனவு கண்டுட்டே இருப்பீங்கல்ல, அது ஒன்று. இன்னொன்று கனவே இல்லாம இருக்கிற நிலை. இந்த மாதிரி ரெண்டு நிலை இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நீங்க முழிச்சிட்டு இருக்கும் போதுமே, இப்போ நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், இப்போ நீங்களும் இங்கே கிளாஸ் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ இப்படி நம்ம முழிச்சிட்டு தான் இருக்கோம். பட் இது இப்போ இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறது ஆர்டினரி அன்கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது. அதாவது என்னதான் நீங்க நான் பேசுறத கிளாஸை கவனிச்சுட்டே இருந்தாலும் பேக் ஆஃப் த மைண்ட் வேற ஏதாவது விஷயங்கள் கூட உங்களுக்கு ஓடிட்டே இருக்கலாம். இல்லாட்டி நீங்க என்னை ஜட்ஜ் பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஸோ பேக் ஆஃப் த மைண்ட் உங்களுக்கு ஒரு கவலை கூட இருக்கலாம், ஒரு பதட்டம் கூட இருக்கலாம், ஒரு அவர்ஷன் கூட இருக்கலாம், நர்வஸ்னஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிக்காத ஒன்று கூட உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையை தான் உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதாவது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த அவேர்னஸ் இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த நிலைக்கு பேர் தான் ஆர்டினரி அன்கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே டீப் அன்கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது சுத்தி நடக்கிறது என்னன்னே உங்களுக்கு தெரியாது. முழுக்க நீங்க வந்து அப்படியே ஒரு கவலையில அப்படியே மூழ்கி இருக்கிறது. அதுலயே மூழ்கிடுவீங்க. சுத்தி நடக்கிறது சுத்தமா அந்த விழிப்புணர்வே இல்லாம ஒரு பெரிய லெவல் அடிக்ஷன்ல போய் நீங்க மாட்டிக்கிறது. இந்த டீப் அன்கான்ஷியஸ்னஸும் அப்பப்போ நம்மளுக்குள்ள வந்து போகும் தான். ஸோ இந்த ஆர்டினரி அன்கான்ஷியஸ்னஸ்க்கு இப்போ போகலாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, இதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டே தானே இருப்போம். இப்போ சடனாக அதெல்லாம் ஆஃப் ஆனால் ஒரு மாதிரி ஒரு சைலன்ஸ் வரும் பார்த்தீங்களா? அப்படியே டக்குன்னு இப்போ கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ஒரு அமைதி கிடைக்குது பார்த்தீங்களா, ரிலீஃபா. அதுக்கு முன்னாடி அது ஓடிட்டு இருக்கும் போதும் நீங்கள் வேலை செஞ்சுட்டே தான் இருப்பீங்க. பட் கவனம் அதில் இருக்காது. ஆனால் அது ஆஃப் ஆன பிறகு திடீர்னு ஒரு ரிலீஃப் வரும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ஆர்டினரி அன்கான்ஷியஸ்னஸ் வந்து திடீர்னு ஒரு கான்ஷியஸ்னஸ்க்குள்ளே வரீங்க. அப்படியே விழிப்போடு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பீஸ், அதாவது திடீர்னு ஒரு அமைதியை வந்து நீங்கள் உணருவீங்க. அந்த அமைதி தான் அதுதான் நம்மளுடைய ட்ரூ செல்ஃப்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த இடத்துல வந்து நமக்குள்ள எந்த வித தாட்ஸுமே இருக்காது. முழுசா விழிப்புணர்வோட இருப்போம். ஸோ அதை தான் அவங்க வந்து சொல்றாங்க. இப்போ நமக்குள்ள வந்து நமக்கே தெரியாம இருக்கக்கூடிய இந்த ஆர்டினரி அன்கான்ஷியஸ்னஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் டிவி பார்க்கறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹேபிட்ஸை பிக் பண்ணிக்கிறது. நம்ம ஒரு ஷாப்பிங் போவோம், நிறைய வாங்குறது, இதெல்லாம் ஒரு சந்தோஷம் கொடுக்குது. கொஞ்ச நேரம் அந்த தாட்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆகலாமே, ஒரு டெம்பரரி ரிலீஃப் நம்ம கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி டிவி பார்க்கறது, ஷாப்பிங் பண்றது, அப்புறம் நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட்டை வந்து சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருப்போம். ஏன்னா அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கொஞ்ச நேரம் அந்த விஷயங்கள் எல்லாம் மறக்கிறோம்ல. அதுதான் வந்து நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள். ஏசி ஆஃப் பண்ண பிறகு ஆஃப் பண்ண நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயமோ கோபமோ இது எல்லாம் வந்து என்ன ஆகும், கொஞ்ச நேரம் நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கும். ஒரு டெம்பரரி ஒரு ப்ளஷர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் அது வந்து டெம்பரரி தான். இதே வந்து கொஞ்ச நாள் நீடிச்சுக்கிட்டே நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஆல்கஹாலுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிடுவாங்க. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சில பேர் ஆல்கஹால் வந்து குடிக்கிறதுக்கு நான் ரிலாக்ஸ் பண்றேன், நான் சில் பண்றேன் அப்படிம்பாங்க. அது என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆர்டினரி அன்கான்ஷியஸ்னஸ், அவங்களோட ஃபியர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக, ஸ்ட்ரெஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை வந்து அவங்க பிக் பண்ணிப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப ஒர்க்கஹாலிக்கா இருப்பாங்க. அதிகமா வேலையில கவனத்தை செலுத்தி வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து அவங்கள பாதர் பண்ணாது அது. ஸோ அவங்க கவனம் பூரா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுவும் அதிக நேரம் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆயிடும், ஒரு பெரிய அடிக்ஷன்ல போய் உங்களை கொண்டு போய் தள்ளிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வந்து ஒரு கம்பல்சிவ்னஸ் வந்துடும். அதாவது அதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. பண்ணலன்னா உங்களுக்கு ஏதோ முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து அதிகமா பெயின்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து அடிக்ட் ஆயிடுவீங்க. ஸோ இந்த அடிக்ஷன் வந்து ஓவரா ஆக ஆக தான் டீப் அன்கான்ஷியஸ்னஸ்குள்ள போயிடுறீங்க. அதாவது அந்த டீப் அன்கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஏதாவது உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு லவ்டு ஒன் வந்து இறந்துடுறாங்க, உங்களுக்கு பிரியமானவங்க, உங்களுக்கு கூட பிறந்தவங்க இறந்து போயிடுறாங்க, இல்லாட்டி உங்களுக்கு பெரிய லாஸ் வருது, அதாவது பணம் வந்து பெருசா இழந்துடுறீங்க, பிஸ்னஸ்ல போட்டு அது பயங்கர பெரிய நஷ்டம் ஆயிடுதுங்கும் போது அதை வந்து உங்களால தாங்கிக்கவே முடியாம ஆயிடும். ஸோ அப்ப என்ன ஆயிடுவீங்க நீங்க, இன்னும் அதிகமா ஒரு துக்கத்துல போய் மாட்டிப்பீங்க. அதுல இருந்து உங்களால மீண்டு வரவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு துக்கமான நிலையில மாட்டிக்கிறது தான் வந்து இந்த டீப் அன்கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி லைஃப்ல மேஜரா ஒரு சேலஞ்ச் எல்லாம் வரும்பொழுது அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாம, அதை ஹேண்டில் பண்ண முடியாம மேலும் மேலும் நீங்க வந்து இந்த மாதிரி அடிக்ஷன்ல மாட்டி ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து சூசைடே பண்ணிப்பாங்க. நிறைய பேர் வந்து ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா, ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியல, அவங்க டீப் அன்கான்ஷியஸ்னஸ்குள்ள போயிடுறாங்க. ஸோ அதனால வந்து சூசைட் பண்ற அளவு போயிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த டீப் அன்கான்ஷியஸ்னஸ்ங்கிறது அவங்கள ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து ட்ரிகர் பண்ணும். அவங்கள யாராவது இப்போ அவங்க சொல்ற பேச்சை கேட்கல அப்படிங்கும்போது பயங்கர எக்ஸ்ட்ரீம் அக்ரஸிவ்னஸ் வர அடிக்க கூட வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அது இருக்கும். ஆனா யாராவது ஒரு சொல்லும் போதோ, அவங்கள பத்தி ஏதாவது சொல்லும் பொழுதோ, இல்லாட்டி அவங்களுக்கு பிடிக்காத, அவங்களுக்கு விருப்பமான விஷயத்த அவங்க செய்யாத போதோ அது என்ன ஆயிடும், வெளிப்படும். அது எப்படி வெளிப்படும்னா, அதிகமான ஒரு கோபமாகவும் பிசிக்கலா அட்டாக் பண்ற அளவுக்கு அந்த கோபம் வந்து வெளிப்படும். இப்போ இந்த க்ரௌடெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். க்ரௌட்ல பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சண்டை வந்து வாய் தகராறாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா 2 பேரும் அடிச்சுப்பாங்க.
இந்த 2 பேரை அடிக்கிறத பார்த்து மத்தவங்களுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அந்த கோபம்ங்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அவங்கள சுத்தி என்ன பண்ணுவாங்க? இன்னும் அதிகமான ஒரு எனர்ஜியை வந்து அவங்க எமனேட் பண்றாங்க, வெளிப்படுத்துறாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி மத்தவங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை போய் ரீச் ஆகி அதை ட்ரிகர் பண்ணுது. எல்லாருக்குள்ளேயும் கோபம்ங்கிறது ஒன்று இருக்க தானே செய்யுது. நம்மளும் ஒருத்தவங்களுக்கு வந்து கெடுதல் நடக்குது, அதை நம்ம கண் முன்னாடி பார்க்கும் பொழுது நமக்குள்ளேயும் ஒரு கொந்தளிப்பு வரும்ல, ஐயோ இப்படி அப்படின்னு நம்ம மனசும் தவிக்குதுல்ல. அந்த மாதிரி இந்த 2 பேர் சண்டை போடுறது என்ன ஆயிடும், மற்றவங்களுக்குள்ள இருக்க கோபத்தையும் தூண்டி விட்டு அது ஒரு பெரிய கலவரமா மாறிடும். 2 பேர் 4 பேர் ஆவாங்க, 4 8 ஆகும், 8 10 ஆகும். ஸோ அது ஒரு பெரிய கலவரமா ஆகி அங்கே பெரிய லெவல்ல வந்து பாதிப்படைஞ்சு உயிர் சேதம் கூட அடையிற அளவுக்கு ஆகும். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஆக்டர் ஒரு ஸ்பீச் கொடுத்து அவருடைய ஸ்டாம்பீட்ல கூட இந்த மாதிரி நடந்திருக்கு. அது என்னன்னா, அங்க ஒருத்தர் வந்து பேனிக் ஆனனால, ஒருத்தருடைய ஃபியர், அவர் கிரியேட் பண்ண அந்த நெகட்டிவ் ஃபீல்டு வந்து அது அப்படியே பரவி கூட்டத்துல ஒரு நெரிசல் வந்து எத்தனை பேர் செத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கூட்டம்னு வரும்பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகும். பாசிட்டிவுமே அப்படிதான். அதனால தான் நம்ம கூட்டு பிரார்த்தனை, கூட்டு தியானம்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து ரொம்ப அதிகமாகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த மாதிரி வந்து ஒரு குரூப் மெடிடேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பண்றது. இப்போ வந்து நம்ம பொதுவா பார்த்தீங்கன்னா, பல நேரம்ல ஜென்ரலா வந்து ஆர்டினரி அன்கான்ஷியஸ்னஸ்ல தான் நம்ம லைஃபையே லீட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. இப்ப எப்படி நீங்க வந்து இந்த தியானத்துல சொன்னீங்களோ, சொல்லும்போது கோவப்பட வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா கோவம் வருதுங்கிறது, அது வந்து ஆர்டினரி அன்கான்ஷியஸ்னஸ். அதாவது நம்மனால நார்மலா நம்ம லைஃபை வந்து லீட் பண்ண முடியுது. என்னதான் கவலை, கோபம் இதெல்லாம் நமக்குள்ள இருந்தா கூட, நம்மனால வாழ்க்கையை வந்து ஓட்ட முடியுது. நார்மலா லீட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். டீப் அன்கான்ஷியஸ்னஸ்ங்கிறது உங்களால நார்மல் ஆக்டிவிட்டி கூட செய்யவே முடியாத அளவுக்கு நீங்க இருப்பீங்க. நீங்க வந்து நீங்களுடைய கான்ஷியஸ்னஸ் லெவல் வந்து எப்படி இருக்கு, நீங்க வந்து கான்ஷியஸா தான் இருக்கிறீங்களா, உங்களுடைய லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டஃப்பான மக்கள் இருக்காங்க, ஒரு டஃப் பர்சன் உங்க வீட்டில் இருக்காங்க, இல்லை ஒரு சூழ்நிலையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்களாங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த கான்ஷியஸ்னஸோட இருக்கீங்கிறத உங்களையே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த டஃப்பான பர்சனோடையோ இல்லாட்டி அந்த சூழ்நிலையோட நீங்கள் வந்து எதிர்க்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக கோவம் வருது, ரியாக்ட் பண்ணுறீங்க, கத்துறீங்கும் போது சண்டை போடுறீங்க, ஒரு மனஸ்தாபம் வருதுன்னா நீங்கள் வந்து அன்கான்ஷியஸாக தான் இருக்கீங்க, நீங்கள் விழிப்பு நிலையில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னதான் நம்ம வந்து கண்ணை மூடி உட்காந்து மணிக்கணக்காக தியானம் பண்ணுறோம், விஷன்ஸ் எல்லாம் வந்தாலும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேலஞ்சஸை நீங்கள் எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் அவேர்னஸோட விழிப்புணர்வோட உங்களால் கையாள முடியுதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவு வந்து உங்களுடைய கான்ஷியஸ்னஸை வந்து நீங்கள் அதிகரிக்கிறதான் பார்க்கணுமே. அது எந்த அளவுக்கு அது அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம நீங்க வந்து லைஃப்பை ஓட்டிட்டே இருக்கலாம். இல்லைன்னா வந்து எப்பவும் போல நம்ம ஆர்டினரி அன்கான்ஷியஸ்னஸோட சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும், டென்ஷன் ஆவீங்க, இதே மாதிரி தான் போயிட்டே இருக்குமே. ஸோ இதை வந்து நம்ம சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்மளை வந்து செல்ஃப் அப்சர்வேஷன் பண்றது. ஒரு செயலை செய்யும் பொழுது உங்களுக்குள்ள வந்து என்ன மாதிரி உங்க எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு, உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ சில பேர் வந்து டீப் அன்கான்ஷியஸ்னஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும்போது இன்னும் டீப்பா அன்கான்ஷியஸா போய் 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 இன்னும் நிலைமையை வந்து இன்னும் ரொம்ப மோசமான நிலைமையா மாத்திப்பாங்க. ஆனா அதே வந்து உங்க சேலஞ்சஸை வச்சே நீங்க இன்னும் உங்களை வந்து விழிப்புணர்வு நிலையை இன்னும் அதிகரிச்சுக்க நீங்க பண்ணிட்டே இருக்கலாம், அதிகரிச்சுக்கலாம். ஸோ அப்படி நீங்க பண்ணும் பொழுது உங்களை சுத்தி வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஃபீல்ட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அது வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும்போது உங்களை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை வந்து யாரும் அஃபெக்ட் பண்ண முடியாது. நீங்களும் வந்து சுச்சுவேஷன்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் சுச்சுவேஷன் வந்து நார்மலாக நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல விழிப்புணர்வோடு இருந்து அதை ஈஸியாக அதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ண பார்க்கணும், பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும். அந்த சூழ்நிலை நல்லா தானே போயிட்டு இருக்கு, அப்போ இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் விழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி போகும்போது பிரச்சனையே கிடையாது. இதுவே வந்து நீங்கள் அது அந்த மாதிரி இல்லாமல் இருந்து ரொம்ப கஷ்டம் இன்னும் அதை பிரச்சனைப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா தான் அது ப்ராப்ளமாக வந்து போய் முடியுது.
ஸோ இப்போ நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, தனியாக இருக்கும் போதோ இல்லை தனியாக நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு வாக்கிங் போகிறீங்க, அப்போ கூட உங்களால் கவனமாக இருக்க முடியல, அப்போ கூட உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தாட் இருக்குது, ஏதாவது ஒரு கோபம் இருக்குது, கவலை இருக்குது, அந்த வாக்கிங் ஒரு நார்மல் விஷயத்த கூட உங்களால செய்யறதுக்கு வந்து ஒரு கஷ்டத்தோடையே தான் செய்யறீங்கன்னா நீங்க வந்து அன்கான்ஷியஸா தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்க சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க செல்ஃப் அப்சர்வேஷன் அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி செல்ஃப் அப்சர்வேஷன் பண்ண பண்ண உங்களை நீங்க தூய்மைப்படுத்துவீங்க. உங்களை நீங்க தூய்மைப்படுத்துறதுனால மற்றவங்களையும் நீங்க தூய்மைப்படுத்துறீங்க. இன்னர் அதாவது உங்களுடைய சுயம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்பவுமே தூய்மையா இருக்கணும். நம்ம வந்து இந்த ஹோபனோபோனோ மெடிடேஷன்ல ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூலாம் எதுக்கு சொல்றோம்னா, நம்மளுடைய சுயத்தை, நம்மளுடைய உள் சூழல்ங்கிறது வந்து தூய்மையா இருக்கணும், மாசற்றதா இருக்கணும். இப்போ நீங்க பிளானட்ல எல்லாம் ஏன் இந்த மாதிரி இத்தனை பிரச்சனைகள் வருது, நம்மளுடைய பூமியில இத்தனை வந்து பூமி இவ்வளோ வந்து மாசுபட்டு இருக்கிறதுக்கு காரணமே கலெக்டிவ் சைக்கிக், நம்மளுடைய ஹியூமன் கலெக்டிவ் சைக்கிக்னால தான். ஒரு இவ்வளோ 1000 பேர் எக்கச்சக்க பேர் வந்து சேர்ந்து அவங்களுடைய எண்ண அலைகள் எல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவா வெளிப்பட்டு அந்த எனர்ஜி ஃபீல்டுனால தான் இந்த பூமியும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. யாருமே வந்து தன்னுடைய உள் சூழலை தூய்மைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு வந்து ஏத்துக்கிறதே கிடையாது. ஸோ அந்த பொறுப்பு ஏத்துட்டு உங்களை நீங்க தூய்மைப்படுத்துறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்களுமே வந்து தூய்மை ஆயிடுவாங்க. உங்களை வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், அவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். அதுதான் அது. ஸோ உங்களுக்குள்ள வந்து ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. அந்த நீங்க வந்து அந்த சூழ்நிலைக்கு இப்ப நீங்க சொன்னதே அவங்க சொல்லும் பொழுது நமக்கு கோவம் வருதுங்கும் போது ஒரு தாட்ல நம்ம ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ எந்த நெகட்டிவிட்டினாலும் நம்ம எதையுமே சாதிக்கவே முடியாது. அந்த நெகட்டிவிட்டியை நீங்க கீழே விட்டாதான், அதை டிராப் பண்ணாதான் நீங்க நினைச்சதை வந்து அச்சீவ் பண்ணவே முடியுமே. அதுதான் ட்ரூத்தும் கூட. நம்ம எதையுமே நெகட்டிவிட்டியை கையில எடுத்துக்கிட்டா சாதிக்கலாம் சாதிக்கலாம் நினைச்சிட்டு இருப்போம். அது வந்து ரொம்ப கஷ்டம். அன்புங்கிற ஆயுதத்து மூலியமா நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம். கம்பேஷன், மர்சி, இதெல்லாம் இந்த ஆயுதத்தை வச்சு நம்ம நிறைய சாதிக்கலாம். ஆனா நெகட்டிவிட்டினால நம்ம சாதிக்க முடியாது. இன்னும் கஷ்டத்தை வந்து நம்ம வந்து அதிகரிப்போம். இன்னும் நீங்க பெயின்ஃபுல்லா தான் ஃபீல் பண்ணுவீங்க. உங்க வாழ்க்கை இன்னும் மோசமா தான் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம நெகட்டிவிட்டியை எப்படி நம்ம கைவிடுறது அப்படின்னா, செல்ஃப் அப்சர்வேஷன். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நீங்க வந்து கேட்டுக்கணும். அதாவது இந்த நிமிஷத்துல நான் எப்படி உணர்றேன், என்னுடைய எண்ணங்கள் எனக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிற இந்த கேள்வியை நீங்க அடிக்கடி கேட்டுக்கோங்க. அப்பதான் இந்த நெகட்டிவிட்டியை நீங்க வந்து விட முடியும். இல்ல நீங்க வந்து ரொம்ப அன்ஹாப்பியா இருக்கிறீங்களா, ஸோ அந்த அன்ஹாப்பினஸ்ல இருந்து எப்படி விடுபடுறது? இப்போ சில பேர் பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, ரிலக்டண்டா செய்வாங்க. இந்த வேலை செய்யும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு, இருந்தாலும் அதை விட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு மற்றவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அவங்களுக்கு விருப்பமானவங்க அந்த வேலையை செய்ய சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களால அதை வந்து அவங்களுக்கு அதை செய்ய பிடிக்கல. ஆனா அதை வந்து எனக்கு பிடிக்கலங்கிறத வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இந்த வேலையை செய்யும் பொழுது. ஸோ இங்கே அவங்க என்ன கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி ஃபீல்டை கிரியேட் பண்றாங்க. யாருக்குள்ள? அவங்களுக்குள்ள. ஸோ எப்படி கிரியேட் பண்றாங்க? அவங்க எண்ணங்கள் மூலியமா. ஸோ அவங்க எண்ணங்கள் மூலியமா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவங்க உருவாக்கும் பொழுது அதை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, தன்னையும் கண்டாமினேட் பண்ணி மற்றவங்களை, தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் அவங்க கண்டாமினேட் பண்றாங்க. ஸோ அதனால தான் நம்ம உள் தூய்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு பிடிக்காத வேலை நீங்க செய்றீங்க, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியல அப்படிங்கும்போது நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களை நீங்க முதல்ல கவனிங்க. இல்லைன்னா அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட போய் நீங்க சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு இந்த வேலையை வந்து பிடிக்கலங்கிறத நல்ல விதமா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த வேலை செய்யறத வந்து நீங்க நிறுத்திடணும், அதை பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, அவ்வளோ ஒரு துக்கத்தை கொடுக்குது உங்களுக்கு அப்படிங்கும்போது முதல்ல அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். சரிங்களா? ஸ்டாப் பண்ணும். இல்லை அந்த பர்சன் கிட்ட போய் நீங்க சொல்லணும். இல்ல அந்த நெகட்டிவிட்டி, அந்த எண்ணங்கள்னால நீங்க உருவாக்குன அந்த நெகட்டிவிட்டியை வந்து டிராப் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் செய்யறது மூலியமா நீங்க உங்களை நீங்க வந்து தூய்மைப்படுத்துறீங்க. அதே மாதிரி நம்ம இந்த பூமியுமே அது தூய்மைப்படுத்துறதுக்கு சமம். நம்ம ஒரு ஆள் நம்மளை தூய்மைப்படுத்துறதுனால நம்ம மற்றவங்களையும் தூய்மைப்படுத்துறோம், இந்த உலகத்தையே தூய்மைப்படுத்துறோம். அதனால இந்த தியானம்ங்கிறது வந்து நம்ம கையில எடுத்திருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உலகத்தையே நம்ம தூய்மைப்படுத்துற பணியில நம்ம இறங்கியிருக்கோம். அதனால இது வந்து ஒரு அற்புதமான விஷயம். நீங்க இப்ப என்ன கேட்கலாம், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனாலும் எனக்கு வந்து நிறைய நெகட்டிவிட்டிலாம் வந்துட்டு தான் இருக்கு, இதை நான் எப்படி அவ்வளோ சீக்கிரத்துல விடுறது அப்படின்னு கேட்கலாம். அது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு அஹ், சூடான கறிக்கட்டை சொல்லுவாங்களா, அது வந்து கையில சூடா எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அது வந்து நீங்க ரொம்ப சூடா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அத கையில ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. அப்படியே கீழ போட்டுருவீங்கல்ல. அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் வந்து உங்களால அத தாங்க முடியல. இதுக்கு மேல எனக்கு வேண்டாம். இதுக்கு மேல என்னால முடியாது அப்படிங்கும்போது, அப்படியே அத ட்ராப் பண்றது. நம்மளுடைய பிரியமானவங்க, நம்ம கூட பொறந்தவங்க, இல்ல நம்மள லவ்டு ஒன்ஸ் வந்து இறந்து போறாங்கன்னா, அது பெரிய கஷ்டம் தான். அந்த துக்கத்த வந்து எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஸோ அத நீங்க எப்படி விடுறது அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்குள்ள யோசிக்கணும். இவங்க இல்லாம நம்மனால வந்து வாழ முடியும். நமக்கு வந்து சாய்ஸ் இருக்கு. இதே மாரி ஒரு அட்டாச்மென்ட்டோட நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க இல்லாம உங்கனால நல்லாவே இருக்க முடியும். அத நீங்க வந்து உணர ஆரம்பிக்கணும். அதே மாரி உங்ககிட்ட சாய்ஸ் இருக்கு. நீங்க வந்து இந்த உலகம் வந்து ஒரு கண்டிஷன் போட்டு வச்சிருக்கிறனால, நான் இப்படிதான் இருக்கணும், கஷ்டத்திலே தான் உழண்டுட்டு இருக்கணும்னு கிடையவே கிடையாது. எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து மத்தியானம் சாப்பிடணும். அதாவது காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது 3மே சாப்பிடணுங்கிறது தான் கண்டிஷன். ஆனா உங்களுக்கு மத்தியானம் வந்து சாப்பிடணும்னு தோணல, பசிக்கல. நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாரி, எனக்கு இப்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இருக்கு. லைஃப்ல எல்லாமே அப்படிதான். நமக்கு வந்து சாய்ஸ் இருக்குங்கிறத வந்து நீங்க உணருங்க. எப்பவுமே சஃபரிங்லயே தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சேலஞ்சஸ் இல்லாம நம்ம வாழ்க்கை இருக்காது. சேலஞ்சஸ் நம்மள தேடி வந்துட்டே தான் இருக்கும். ஆனா அத வந்து நீங்க துன்பப்படலாமா, வேணாமாங்கிறது உங்க சாய்ஸ். அது உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ இத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, நெகட்டிவிட்டிய வந்து ஈஸியா நீங்க வந்து அப்படியே ட்ராப் பண்ணிருவீங்க. நெகட்டிவிட்டிலேருந்து நம்மனால ஈஸியா வந்துர முடியும். ஓகேங்களா? ஸோ இப்ப அடுத்தது வந்து நெறைய பேருக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது நான் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். நான் இப்ப கரண்ட் ஜாப்ல ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு வரணும். இதெல்லாம் வந்து அவுட்டர் அச்சீவ்மெண்ட்ஸ். அதாவது வெளிப்புறமான வளர்ச்சிங்கிறது. அவுட்டர் ஜேர்னின்னே சொல்லலாம். அவங்க ஜேர்னி பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல பெரிய பிசினஸ் மேன் நெறைய சம்பாரிச்சிருப்பாங்க, காசு வச்சிருப்பாங்க. ஒரு மாரி அவங்க வந்து குரோத் பயங்கரமா இருக்கும். பட் அவங்க இன்னர் ஜேர்னி எப்படி இருக்குங்கங்கிறது தான் முக்கியம். இன்னர் ஜேர்னில வந்து இது எல்லாமே இருந்தா கூட, சப்போஸ் அவங்க சோலியே அவங்க அடமானம் வச்சதுனால தான் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்றாங்கன்னா, தென் அதுக்கு ஒரு மீனிங்குமே இல்ல. எல்லாமே இருந்தும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு எம்ப்டி ஃபீலிங்கோட அவங்க இருந்தாங்கன்னா, அவங்க அச்சீவ்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அந்த ஹாப்பினஸ்ஸே இல்ல ஸ்டில் அன்ஹாப்பினஸ் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கும்போது, மெட்டீரியல் வைஸ் எல்லாமே நல்லா அவங்க வந்து இருக்கு. பட் உள்ள அவங்களுடைய உள்சூழல் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கும்போது, அதுக்கான ஒரு பயனுமே கிடையாது. ஸோ அதனால வந்து எக்கார்ட் டோலே என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் உங்களுடைய அவுட்டர் ஜர்னில நல்ல போஸ்ட்டுக்கு வந்தாலும், இந்த இன்னர் ஜர்னிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க பிரசன்ட்ல இல்லாம, இது எல்லாம் அச்சீவ் பண்றது உங்களுக்குள்ள என்னதாவது டெஸ்பரேஷன்ல எல்லாமே செய்யறது. மத்தவங்களோட கம்பேர் பண்ணி நான் அவனை விட மேல வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு சில பேர் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அதுல இருந்து ஒரு ஹாப்பினஸ்மே உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அது வந்து உங்களை அகங்காரத்தை தான் நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டே இருக்கீங்க. உங்க ஈகோவை நீங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் நீங்க பண்றீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க எப்படி ஒரு ஹாப்பினஸ், ஒரு பீஸ் உங்களுக்கு இருக்கான்னா அது இருக்கவே இருக்காது. பட் உங்க பொசிஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ அதுதான் இவர் சொல்றது வந்து, அந்த பொசிஷன்ல நம்ம ரீச் பண்றதுக்குமே, அந்த விஷயத்த அனுபவிக்கிறதுக்குமே, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சுத்தி உங்களுடைய லக்ஸுரியா அனுபவிக்கிறதுக்குமே, உங்களுடைய உள்சூழல் வந்து நல்லா இருந்தாதான் முடியும் அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம பிரசன்ட்ல இருக்கணும். இந்த பிரசன்ட் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே அடங்கி இருக்கு. வெளியில அவுட்டர்ல நீங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு போய் ரீச் ஆகணும். அந்த நிலைமைக்கு நான் உயரணும்னா, அதுக்கான சில வழிகள்லாம் நீங்க செய்வீங்கல்ல, முயற்சிகள்லாம் எடுப்பீங்கல்ல. அந்த முயற்சி எடுக்கிறதுக்கே நீங்க முதல்ல வந்து விழிப்போட இருந்தா தான் முடியுங்கிறாங்க. ஸோ அது இல்லாம உங்களால அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் அடையிறதுமே கஷ்டம். அப்படியே அடைஞ்சா கூட, அது வெளியில அடைஞ்சிருப்பீங்க. ஆனா உள்ள வந்து உங்களுக்கு ஒரு திருப்தியுமே அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறதே கிடைச்சிருக்காது. ஸோ அதனால ஒரு அர்த்தமுமே இல்ல அப்படிங்கிறாங்க. அதனால இவர் சொல்றது என்னன்னா, பிரசன்ட் ஒன்று தான் நம்ம கையில இருக்கு. நிகழ்காலம் ஒன்று தான் நம்ம கையில இருக்கு. அதனால முழுக்க நம்ம வந்து என்ன வேலை செஞ்சாலும் அதுல முழுமையா இருங்க. அதுவே போதும். உங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் கிடைக்கும். ஸோ எவ்வளவோ பணக்காரங்கலாம் இருப்பாங்க. நெறைய படிச்சிருப்பாங்க. நெறைய பணம் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு விரக்தியோட இருப்பாங்க. ஒரு எம்ப்டி ஃபீலிங்கோட. ஓஷோ கிட்ட வந்து எவ்வளவோ வெஸ்டர்ன் மக்கள் வந்து அவர்கிட்ட அப்படியே மொத்த சொத்தையும் குடுத்துட்டு எல்லாம் கூட சரணடைஞ்சிருக்காங்களாம். ஏன்னா அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சாம். எவ்வளவுதான் அவங்க கிட்ட இருந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு தேடுதல் இருந்துட்டே இருக்கான். புத்தர் கூட சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளுடைய சஃபரிங்ஸ்க்கு வந்து முக்கிய காரணமே வாண்ட்டும் கிரேவிங்கும் தான்.
நமக்கு வந்து அந்த திருப்தியே அடைய மாட்டோம். இன்னும் வேணும், இன்னும் வேணும். கோயிலுக்கு போனா கூட எனக்கு அது வேணும், இது வேணும், இதை நீ எனக்கு செஞ்சு கொடுன்னு கடவுள்கிட்ட போய் நமக்கு வேண்டியதை கேட்க மட்டுமே செய்வோம். அந்த வாண்ட் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து சஃபரிங் வந்து நம்மளை விட்டு போகாது. ஸோ எப்போ வந்து இந்த கிரேவிங், இந்த வாண்ட்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கோ, அப்பதான் நம்ம இந்த துன்பத்துல இருந்து விடுபட முடியும். அதை தான் புத்தரும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வெஸ்டர்ன் மக்களுக்கு வந்து அவங்க மூஞ்சியை பார்த்தாவே ஒரு இறுகின மூஞ்சியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு சீக்கிங், இந்த வாண்ட் அவங்களுக்கு வந்து இருந்துட்டே இருக்கு. திருப்தியே பட மாட்டாங்க. ஆனா அவ்வளோ வசதியா இருப்பாங்க. நம்ம ஊரை விட அவங்க ஊர் அவ்வளோ வசதியா தான் இருக்கும். ஆனாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய அந்த இன்னர் ஜேர்னி. அதுல நீங்க எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ரொம்ப சிம்பிளா இவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, செல்ஃப் அப்சர்வேஷன். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகளை நீங்க வந்து அப்பப்போ அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. ஸோ இந்த எமோஷனல் பெயின் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு பெயின் ஃபீட்ஸ் நியூ தாட்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள்ள ஏற்கனவே இத்தனை, அதாவது வாழ்க்கையில நிறைய விஷயத்தெல்லாம் நீங்க கடந்து வந்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவங்கள்னால உங்களுக்கு வலிகள் உள்ள இருந்திருக்கும். ஸோ அது என்ன பண்ணும்னா, அதாவது ஓல்டு பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு புதுசா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க செய்யலாம்னு நினைச்சா கூட, இந்த ஓல்டு பெயின் என்ன பண்ணும், உங்களை தடுத்து நிறுத்தும். நீ இது மாதிரி பண்ணுனாலும் தோத்து தான் போயிடுவ, உன்னால அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா, அது வந்து உங்களை தடுக்கும். அதுதான் இங்க வந்து இந்த ஓல்டு பெயின் ஃபீட்ஸ் நியூ தாட்ஸ் அப்படிங்கிறது. பெயின் பாடி த்ரைவ்ஸ் ஆன் நெகட்டிவிட்டி. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நெகட்டிவான விஷயம் உங்களுக்குள்ள நீங்க உருவாக்கும் பொழுது இந்த வலி உடல் உங்களை விட்டு போகாது. அது பாட்டுக்கு நல்லா வந்து ஒரு ஒட்டுண்ணி மாதிரி உங்களுக்குள்ளேயே இருந்துட்டு உங்களுடைய ரத்தத்தையே எடுத்துட்டு அது வாழ்ந்துட்டு இருக்கும். அதுதான் இந்த பெயின் பாடி அப்படிங்கிறது, உங்களை வாழ விடாம தடுக்கும். ஸ்டேயிங் பிரசன்ட் டிசால்வ் த சைக்கிள். அதனால நம்ம எப்பவுமே வந்து நிகழ்காலத்துல வாழ்றது தான். இதுல இருந்து நம்ம இந்த சஃபரிங்ல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரே வழி, நிகழ்காலத்துல நம்ம வாழணும் அப்படிங்கிறாங்க. ஸோ கீ இன்சைட் என்னன்னா, நான் டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு இல்யூஷன் தான். நவ் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. அந்த டைம் அப்படின்னு இவர் சொல்றது வந்து கிளாக் டைம் கிடையாது. கடந்த காலம், எதிர்காலம் சொல்லக்கூடிய சைக்கலாஜிக்கல் டைம் அப்படிங்கிறது. நம்மளுடைய மனமானது கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் அப்படி போகும் இல்லையா, அதுதான் அவர் வந்து டைம் சொல்றாரு. இது ரெண்டுமே வந்து இல்யூஷன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ரெண்டுமே இல்லாம அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட், நிகழ்காலத்துல நீங்க இருக்கிறது மட்டும்தான் இருக்குங்கிறாங்க. அவேர்னஸ் பிரேக்ஸ் த மைண்ட் கிரிப். ஸோ அதனால நமக்கு விழிப்புணர்வு தான் அதுக்கான ஒரே வழி. இன்னர் ஸ்டில்னஸ் பிரிங்ஸ் ஃப்ரீடம். உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வேணும். அந்த ஃப்ரீடம்னா என்ன ஃப்ரீடம்? இந்த மாதிரி வந்து நெகட்டிவான உணர்வுகள்ல இருந்து உங்களுக்குள்ள, உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ்க்குள்ள, உங்களுக்குள்ள அந்த எதிர்மறையான உணர்வுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னா நீங்க வந்து நிகழ்காலத்துல விழிப்போடு இருக்கிறது தான். அது கூட வந்து எந்த அளவுக்கு நீங்க விழிப்போட இருக்கிறீங்க, என்ன செஞ்சாலும் கம்ப்ளீட் பிரசன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கணும். எங்க இருந்தாலும் சரி, முழுமையா நீங்க அங்க இருக்கணும். அதுதான் வந்து அந்த பிரசன்ட்ல இருக்கிறீங்க. உங்களுடைய பிரசன்ஸ நீங்க உணர முடியணும். நாங்க இருக்கேன் அப்படிங்கறத உங்களால உணர முடியுதா? அதுதான் அந்த பிரசன்ஸை நீங்க உணர்ந்தீங்கன்னா தான் நீங்க வந்து பிரசன்ட், அதாவது நிகழ்காலத்துல இருக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே மூணு விஷயம்தான் இருக்கு. ஒன்று, அந்த சூழ்நிலையை மாத்துறது. ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா அந்த சூழ்நிலையை உங்களால மாற்ற முடியுமா பாருங்க. இல்லையா, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்க. இல்லைன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா மாற்றவே முடியலையா, ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் உங்ககிட்ட இருக்கிற சாய்ஸ். இது தவிர்த்து நீங்க வந்து கவலைப்படுறதோ கோவப்படுறதோ வந்து கம்ப்ளீட் மேட்னஸ். நம்மளால ஒண்ணுமே, அதாவது நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது. ஸோ நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம், இல்லை சுச்சுவேஷனை மாத்தலாம், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எதையாவது நீங்க பண்ணும் பொழுது நீங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இவர் சொல்றாரு. ஓகே மாஸ்டர்ஸ், இதோட நான் இந்த சாப்டர் 4 என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.